இந்த வேலைக்காரன் காணோம். சவுக்க சொல்றது கேட்கறது கிடையாது. அந்த தென்னை தோட்டத்துக்கு உரத்து வைக்க சொன்னேன், அதையும் காணோம். மாடு சாணியில சொன்னேன், அதையும் பண்ணல. ஒரே ஊர்ச்சவாதை வரையா இருக்கு. ஏ பால் பாண்டே, பால் பாண்டியெல்லாம் பார்த்தீங்களாப்பா? சொல்லு வச்சு தாயா பால் பாண்டே எங்கேயா இருக்க? காட்டுல அரிசி வைக்க கூட சோறு குந்தி கேட்காம அப்பா இங்க போனாரு தெரியலையே. சரி நம்ம குழப்பம் நாய் குழப்பாரு. ஏ பால் பாண்டியே கூப்பிட்டு கூப்பிட்டு தொண்டை எங்கடே இருக்க? முதலாளி கூப்பிட்டு இருக்காரு. முதலாளி வாடே அவரு ஆமா மாதிரி இருக்காரு. அவரு முதலாளி எங்கேயா போறீரு? முதலாளி ஒன்னும் கேட்டு எல்லாம் வேலைங்கிறிய பார்த்தேன். மரத்து மட்டும் பார்த்தேன். ஒரே வேலையாக துண்டு தட்டுமா உண்டை வேலை சொல்லிட்டாங்க. முதலாளி தோட்டத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்க தங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? கொஞ்சம் சம்பளத்துல கூட்டி கொடுத்து நல்லா இருக்கும். நாடகத்தை சேர்த்து விட்டுமா? நாடகத்தை தான் சேர்த்து விட்டுமாப்பா? வேண்டாம் முதல்ல, உங்களை விட்டு நான் போக மாட்டேன் முதலாளி. தினமும் நடிப்பாதான் இருக்கு. ஐயா ஐயோ கண்ணாடி யாருக்குமே கருப்பா இருக்காரு. கண்ணாடி வேண்டாம். சரி ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சு மறந்து போச்சு. என்ன முதலாளி? என்ன கேட்கலாம்? என்ன கேட்கலாம்? ஆமா நான் ஒரு இடத்துக்கு போனோம். எங்க போனோம்? சிட்டி சிட்டி தெரியுமா? பட்டணம். பட்டணமா? ஆமா போறேன். 4 மாடு கிடக்குல பாத்துக்கணும். 10 மரத்துக்கும் கரெக்டா உரம் வைக்கணும், தண்ணி வைக்கணும். முதலாளி இப்பெல்லாம் சொல்லுவீங்கன்னா தென்னை மரத்துல போய் அங்க போய் வாழைக்குலைய வெட்டிட்டு வந்து நேரம் வாழைக்குலைக்கு போய் அங்க போய் தென்னை மரத்தை கொலைய வெட்டிட்டு வந்து எல்லாம் கரெக்டா சேர்த்துட்ட முதலாளி. 4 பண்ணி கொண்டிச்சு. என்ன சொன்னீங்க? அதே தெரியல. அந்த மாடு தாங்க. மாடு 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 மாடு. அது எப்படி தென்னை மர தோட்டத்துக்கு போய் வாழையில வெட்டிட்டு வந்தது? ஆமா ஆமா முதலாளி, உங்க வேலைக்காரன் எப்படி இருப்பேன்? ஆமா முதலாளி, கரெக்டா தெரிஞ்சுக்க முதலாளி. சரி சரி என்னது வெட்டப்பட்டிய? அந்த பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். நான் இருக்கும் போதே தோட்டத்தை பார்க்கல முதலாளி. சூப்பரா பாத்துட்டு இருக்க முதலாளி. சரி தோட்டத்தை பார்த்துட்டு முதலாளி அம்மாவுக்கு சோறு கொண்டு குடிச்சு வந்தேன் தெரியுமா? அப்படியா? அக்கறை உள்ள சரி சரியா போவோம். அங்க உள்ள அந்த கிட்டயே வாங்கி முதலாளி இருக்க முதலாளி. உங்க தோட்டத்துக்கு வருவோம் முதலாளி. சூப்பரா வருவோம் முதலாளி. 2 நிமிஷம் பாருங்க முதலாளி. என்னதான் பண்றது? அதாவது நான் கூட்டிட்டு போலான்னு யோசித்தேன். ஆனா இப்போ கூட்டிட்டு போறதுக்கு மனசு இல்லை. அப்படியே போய் வரணும் உட்காரு. அப்படியே வர வேண்டியதானே. நம்ம பட்டணத்தை தானே பார்க்க போறோம். அப்படியே முதலாளி. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். ஆசையா போட்டது இருக்கட்டும். பட்டணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது முதலாளி. உங்களுக்கு தெரியுமில்ல? எனக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சா வாங்கியிருக்கீங்க. இது பண்டங்கள்லாம் வாங்கியிருக்கேன். சரி முதலாளி. போனா வாய் பேசினா செவுட்லயே அடிப்பானு முதலாளி. நீங்க சொல்லாம என் வாய திறக்க மாட்டேனா? சரி போவோம் வாங்க. இப்படிதான் வருவோம் முதலாளி. நீங்க சொல்லாம என் வாய எடுக்க மாட்டேன். திறக்க மாட்டேன்னா எனக்கு சந்தோஷம். நீங்க கண்ணை தவிச்சுக்கோமா போவோம். பட்டணத்துக்கு வந்து எப்படி இருக்கு? பட்டத்துக்கு போகல. பட்டத்துக்கு போற காரம் பார்த்தோன்னு எனக்கு பட்டத்துக்கு போய் தம்பி பட்டத்துக்கு போயிட்டாரு என்ன? பட்டத்துக்கு போய் தகுதி பட்டத்துக்கு போயிட்டாரு என்ன?
சந்தோஷப்படுறதையும் அங்க பணம் தான் தெரியும். கவலைப்படாதீங்க முதலாளி, நீங்க இருக்கீங்க பல்பாண்டி நான் இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் முதலாளி. பத்தனத்துக்கு போவோம் என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க முதலாளி. வண்டியில இருக்கும் போ. முதலாளி பத்தனை எவ்வளவு அழகா இருக்கு. விஷ்ணு கூட அடிக்கிற முதலாளி. அப்படித்தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். நம்ம இடமா தான் இருந்துச்சு. அவங்க அடிச்சு போட்டு வீடு வீடா கட்டி விட்டாங்க. அங்கிட்டு போய் கூப்பா கூட வாங்க வச்சுவோம். ஒரு அம்மா ஏதோ பேசிட்டு நல்லா இருந்த மாதிரி தெரியும். நம்ம பெரிய பெரிய கடை வாங்குவோம், அந்த இடத்துல பெரிய ஸ்டோர் அங்க வாங்குவோம். பார்க்கும்போது தெரியுதா சிட்டில அப்படிதான் உங்களை பார்த்து இல்ல. சரி, என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டதுனால இதை நான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். இருந்து கொடையா இவரு மூஞ்சி பார்த்தா கூட நல்லா இருக்கிற மாதிரி இல்ல. வேண்டாமா சொன்னா கேளு. சரி பரவாயில்ல, கொஞ்சம் பார்ப்போம். நல்லா இருக்கு. என்ன அந்த கொடைய பார்த்தா 399 ரூபாய் மாதிரியா இருக்கு. 150 ரூபாய்க்கு தான் தான். இப்படி நடந்து போவோம், இப்படி வருவோம், 150 ரூபாய் தான். இல்லாட்டி நீ கொண்டு போ. ஆசைப்பட்டாங்கிறதுக்காக தான் இதை நான் கேட்கிறேன். 150 ஒரு 200 அந்த அம்மா கொஞ்சம் 150 ரூபாய் தான். இல்லாட்டி வேண்டாம். அந்த கதை தான் எல்லாத்தையும் போட்டு 150 ரூபாய் தான். என் பிள்ளைங்க வாங்கிட்டா அந்த பெரிய கடையில போய் தான் வாங்கிருப்பேன். சரி பட்டணத்துக்கு போவாங்க. அது கிராமம் தான். நீ கொடைய விரிச்சு பாருங்க. பட்டணமா சரி பண்ணிட்டு இருக்கு மாதிரி. விரிச்சு பாரு, நல்லா இருக்கா? அது நல்லா இல்ல, இத பாப்போம். என்ன நல்லா இருக்கா தம்பி? கூட சூப்பரா இருக்கு. இவன் சரியான ஜோடா புட்டி மண்டையா இருக்கான். அதனால கண்டிப்பா இவங்க 150 ரூபாய் கொடுத்து எடுத்து ஏமாத்திருக்கோம். சரி, இது வச்சுக்கோ. வாய்க்குள்ளே முடங்கின மாதிரி இருக்கு. நல்ல வேலை செய்யும். சரி, அந்த உடக்காரனை கூப்பிடுங்க முதலாளி. எதுக்கு அந்த உடக்காரனை கூப்பிடுங்க முதலாளி. பணம் இல்லையே. அந்த உடையா நான் பாத்துக்கிறேன். வியாபாரம் பண்ண முதலாளி நீங்க இருக்கீங்களா? ஏ உடக்காரா கூப்பிடாதீங்க. விக்கிறவாட்டி போக மாட்டாங்க. யார் சொல்லு? எங்க ஓனாரு எங்க முதலாளி கூப்பிட்டு வர முடியும். இங்க வா. அது என்னது? பட்டணத்துக்காரன பத்தி சொன்ன கேட்டீரா? இருங்க முதலாளி, அவனுக்கு ஒரு தட்டு தட்டினாலே வந்துட்டு.
இங்க வாரேன் கொடைக்காரன். என்னங்க அப்பதான் தொடங்க கொடைக்காரன். இது என்ன கொடைக்காரன் இது? வந்த இடத்துல கையை கால வச்சு சும்மா நம்ம சும்மாவா? நீங்க முதல்ல சும்மாவா? நீரடி வேணா பரவாயில்ல, வெள்ளச்சேடி கரையில கொடைக்காரன். இந்த படம் எனக்கு வேண்டாம் போறேன். அதுதான் எனக்கு வேணும் கொடைக்காரன். சூப்பரா இருக்கு கொடைக்காரன். இது எவ்வளவு? இது 500 ரூபாய் வரும். வேண்டாம் போவோம். கொடைக்காரன் அப்பெல்லாம் கூட்டி தர முடியாது. 599 ரூபாய் தருவீங்களா? கொடுக்க மாட்டாடி. அங்க இருக்கேன் 599 ரூபாய் தாரேன். கொடுக்க மாட்டாடி. கொடுங்க. கொடுக்க மாட்டாடி. நம்மளும் சாணியா இல்லையா கையாலே விடும். ஏற்கனவே வந்துட்டேன். அவன் பைக்கு ஓடிவ மாட்டாடி. லஞ்சம் கொடுத்த மாதிரி கொடைக்காரன் ரொம்ப நன்றி. போயிட்டாங்க கொடைக்காரன். இது எதுக்கு? இது வந்து இந்த மழை பெய்யும் போதுல வெயில் ஓவர் அடிக்கும்ல. ஆமா பைக் பண்ணல இருக்கா? அப்படி அழகா அவன் பழச்சிக்கிடுவான். மரணி அப்படி சொல்லாத. மாதிரி 4 பேர் இருந்தா போதும், அவன் பழச்சிக்கிடுவான். அப்படி சொல்லாத மரணி. சரி இது எதுக்கு? அவன் என்ன சொன்னா? மழை வந்தா இப்படியே போலாம். அப்படி இல்ல மரணி. இதை எப்படி பண்ணிட்டு அப்படி போலாம் சொன்னா மரணி. மரணி ஞாபகம் மாதிரி வரும். அப்படிதான் இருக்கு. சரி மாறில இருக்கு கிளைமேட். அது கவலைப்படாதீங்க மரணி. எங்கயாவது ஒதுங்குமா? கொடைக்காரன் என்ன சொன்னா? மழைக்கு யூஸ் பண்ணலாம் தானே. அவன் தானே இப்ப இருக்கு மரணி. அண்ணே பிடிங்க. மழை வருது சீக்கிரம் இருக்கா? 590 எவ்வளவு எங்க மழையில என்ன பண்ண எனக்கும் தெரியாத. சீக்கிரம் வீடியும். ஐயோ எப்படியோ சொன்னானே. பையன் எங்க போனா? ராக்கெட்டா விடுறீரோ? என்ன பண்றது? மழையில நல்லா நனைஞ்சாச்சு. சரிண்ணா முடிஞ்சு போச்சு. கல்லு காசு கல்லு போச்சு. பட்டணத்துக்காரன் நம்பாதுன்னா கேட்டீராவே எதையோ கொடுத்து அமர்ந்து போயிட்டான். எப்படின்னா அப்படி வரும் இப்படி வரும்னா ஒன்னும் வரலையே. அந்த அக்கா அந்த அம்மா கொடை கொடுத்து போனாங்கல்ல மகராணி குண்டாமாக்கா. அவங்க ஒன்னரை பார்த்தோன்னா ஓட்டர்னு நினைச்சுட்டான். காசை கல்லு தூக்கிட்டு போயிட்டான். அந்த அக்கா போனாங்க. ஒரு பணக்காரத்தை கொடுத்து காசை வாங்கிட்டு போயிருப்பேன். இங்கதான் இருப்பான். கவலைப்படாதீங்க. வருவான். நான் பாத்துக்கிறேன். 2வது கூட கொடுக்கறதுக்கு வருவான். இல்ல முதலாளி கிட்ட எப்படி சமாளிக்க போறேன்? ஏமாந்து விட்டானே. பொத்தி வச்ச காசு போயிடுச்சு. எப்படி ஏமாத்துறீங்க? கை தூக்க என்ன ஏமாத்துற காணாங்க? என் முதலாளி ஏமாத்துறியா? உன்னை முதலாளி பேசி சண்டை போடக்கூடாது.
கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா கொடுத்தீங்களா? அந்த அம்மா மட்டும் விரிச்சுக்கிட்டு டங்குனுக்கு போறாங்க. நான் மட்டும் எனக்கு போட்டு எது போட சும்மா தந்து ஆளை ஏமாத்துறேன். என்ன ஏமாத்துறேங்க நான்? தெரியும், அப்படிதான் சொன்னீங்க. இந்த தொலை இப்படி போகும்னு சொன்னீங்க. இதை இப்படி இப்படி வச்சு இப்படி பண்ணி தூக்கி போட்டு மிதிக்க போறேன். இப்போ தூக்கி போட்டு மிதிக்க போறேன். 600 ரூபாய் கொடுத்து வாங்கி நம்ம மழையில நனைய வச்சிருக்கு. மழை யூஸ் பண்ண தெரியுமா? நீங்க என்ன சும்மா வந்து என் பல்ல வச்சிட்டு கண்ணை வச்சிட்டு இப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாம போச்சு முதலாளி. எப்படி தெரியும்? கேட்டாதானே தெரியும். அது சொல்லணும் நம்மள கேட்கணுமே. ஒரு பொருளை வாங்குறோம்னா நம்ம கேட்கணும். அப்படியே முதலாளி. கொடன்னு வாங்கியாச்சு, எதுக்கும் தெரியாது. சரி முதலாளி, நம்ம போவோம் முதலாளி. எங்க போவே? அப்படியே வந்து போயிருவோம். நடந்துதான் ஊருக்கு போகணும்.